அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சோல் அண்ட் எபிசோட் 174 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? தங்சானுக்கு அந்த 7th சோல் ரிங் அப்படிங்கிறது கிடச்சிருக்குமா? அதுக்கப்புறம் பார்த்தா எங்கடா மண்டை மேலே இருக்க கொண்டையை காணுமேன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த எபிசோடில் அதோடைய கண்டினியூஷன் தாங்க. அந்த 7th சோல் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு சோல் மாஸ்டருக்கு ரொம்ப முக்கியம். எதுக்காக? ஏன்னா இது அவங்களுக்கு டொமைன் எபிலிட்டி அப்படிங்கிறத கொடுக்கும். டொமைன் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ தங்சானுக்கு என்னடா கண்ட்ரோல் பண்ணுற எபிலிட்டி இருக்குது அப்படின்னா, அவனை சுற்றி ஒரு கோல்டன் கலர் ஃபைபர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன பண்ணும்? அந்த சோல் பவர் மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய அந்த லைஃப் எனர்ஜி இருக்குல்ல, அதை கூட அப்சர்வ் பண்ண முடியும். அப்சர்வ் பண்ணி என்னடா பண்ணுறது அப்படின்னா, அது அவனுக்கு எனர்ஜியை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய பவர் இருக்குல்ல, அதை 10% ரெடியூஸ் பண்ணி கொடுக்குமா. நார்மலாக நம்ம இந்த லெவலை ஸ்கிப் பண்ணி சோல் ரிங் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணும்போது அவங்களோட சோல் பவர் இன்க்ரீஸ் ஆகும். உன்னோட சோல் பவர் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்டி கேட்குறான். தங்சானோட சோல் பவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 74.5 இருக்கான். அது என்ன அண்ட் ஹாஃப்? திடீர்னு பார்த்தா பயபுள்ளிக்கு பசிக்குது போல. சரிடா, காலையில் கொண்டு வந்த சாப்பாடு இருக்குது, போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இவனுடைய பரம எதிரி அந்த பொண்ணு இருந்தால, அவளுக்குமே ஏஞ்சல் டெஸ்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, இவளுக்கு என்னடா லெவல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இவளுக்குமே தங்சான் மாதிரியே 9 டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுதுங்க. இந்த மனுஷெல்லாம் அதிர்ந்து போகிறான், அந்த பொண்ணுடைய தாத்தா. ஏன்னா இந்த 9 லெவல் டெஸ்ட்டுக்காக பல ஜென்ரேஷன்ஸாக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவளுக்கு தான் அது வந்திருக்கு. இவ கேட்குறா, எனக்கு ஒன்றும் புரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, நார்மலாக 8 டெஸ்ட் வருமா, அந்த 8 டெஸ்ட்டை கிளியர் பண்ணாலே இவங்க சீஃப் ஆகிட முடியும். இந்த 9 டெஸ்ட் இருக்கு இல்லையா, இது என்ன அப்படிங்கிறது இப்போ என்கிட்ட கேட்காத. இப்போதைக்கு நீ டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதை மட்டும் பாரு, மற்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. இன்னொரு பக்கத்தில் இவ்வளோ நாள் காணாமல் போன ஒரு கேரக்டர் இருக்கு பாருங்க, பிபி தோங், அதை காட்டுறாங்க. அவளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு பயிற்சியில் தாங்க இருக்கா. ஏன்னா யாருக்கிட்டையும் தோற்றக்கூடாது இல்லை. ஆக்சுவலாக இவளுக்கு தெரியுது அந்த ஏஞ்சல் டெஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது. அவள் பார்க்குறா, டேய் நீ புத்திசாலி தான்டா, உங்கள் ஏஞ்சல் ட்ரைவை நான் மொத்தமாக அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் பொண்ணையே எனக்கு எதிர்க்க பயன்படுத்துறியா நீ அப்படிங்கிறா. ஆனால் நீ என்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேங்கிறா. ஆக்சுவலாக கொஞ்சம் பழைய கதையை காட்டுறாங்க. இவள் எதுக்காக இவளுடைய ஹஸ்பண்டையே கொன்னா அப்படிங்கிறத காட்டுறாங்க. பேசிக்காக இவளுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு டீச்சர் தான். ஆனால் பயங்கரமாக பலாத்காரம் பண்ணியிருக்கான், பயங்கரமாக கொடுமை பண்ணியிருக்கான் போல. இவன் என்ன பண்ணியிருக்கான், அவனையே கொன்று அவனோட ஃப்ளஷ்ஷு சோல் எல்லாத்தையும் முழுங்கிட்டு இருக்கா. இப்படி தான் அவன் அந்த ரக்ஷா கார்டை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கா போல. அப்போ பிபி தோங்கும் மிகப்பெரிய அநியாயம் அப்படிங்கிறது இழைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவன் இப்படி ஆயிட்டா. அதான் அவன் சொல்கிறா, ஒரு நாள் எனக்கான டைம் வரும், உன் ஏஞ்சல் ட்ரைவே மொத்தமாக கருவாக இருக்கிறேன் பாரு அப்படிங்கிறா. அடி பாவி. இன்னொரு பக்கம் ஷாங்கை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த படிக்கட்டை தொடர்ந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. 58, 59 சொல்லிட்டு 60 வரைக்கும் வந்துட்டா. பரவாயில்ல இல்லையா, நம்ம ஆட்கள்லாம் 60 ஏறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. உடனே நம்ம ஃபேட்டி வேகமாக ஓடி சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே என்ன பண்ணுறா, அதையும் கடந்து ஏறி போகணுன்னு பார்க்குறா. ஏதோ கையிலலாம் பயங்கரமான வெயிட் கட்டி விட்ட மாதிரி இருக்கு. ஆனால் 61வது படிக்கட்டில் காலை வச்சோன்னா தூக்கி அடிச்சிருமா. இவன் உடனே போய் பிடிச்சிடறான்னு வச்சுக்கோங்க. அதான் அவன் கேட்குறான், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, இல்லை நான் உங்களோட ரொம்ப பின்தங்கிடக்கூடாது அப்படிங்கிறா. அவனுக்கு புரியுது இவன் என்ன சொல்ல வரான்னு. ஆக்சுவலாக இவளுக்கு எல்லோ கலர் டெஸ்ட் தானே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவளோட எஃபர்ட் அப்படிங்கிறது எல்லோ கலர் டெஸ்ட்டை விட அதிகமாக இருக்குது. அதனால காட் ஆஃப் ஓஷன் என்ன பண்ணுறாரு, இவளோட எல்லோ கலர் டெஸ்ட் அப்படிங்கிறத மாற்றி பர்பிள் டெஸ்ட் ஆக்கிடுறாரு. இன்னொரு பக்கம் ராஜாவையும் ராஜாவோட பையனையும் காட்டுறாங்க. பயபுல இன்னும் உயிரோட தான் இருக்கு போல. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கிளான் ரீஎலெக்ஷன் காம்படிஷன் நடக்க போதில்ல, அதுக்கப்புறமா கண்டிப்பாக சோலால் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட்டாக இருப்பாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், என்ன தான் அவங்கக்கிட்ட நிறைய சோல் மாஸ்டர்ஸ் இருந்தால் கூட ஒரு எம்பையரை எதிர்க்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த டைமில் நம்மளை சீக்கிரட்டாக ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படிங்கிறான். சீக்கிரட்டாவா, என்னடா சொல்கிற, தாங்மன் கிளானை பற்றி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், மாஸ்டர் ஒரு முறை சொல்லியிருக்காரு, அவருடைய ஹிடன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது கிராண்ட் சோல் மாஸ்டர்ஸ்க்கே எதிரியாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், என்னதான் அந்த கிளான் இப்போ தான் ஆரம்பித்தா கூட அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களால நிறைய ஹிடன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத பண்ண முடியும் அப்படிங்கிறான். ராஜாக்கு இவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிச்சு. ராஜா என்ன சொல்கிறாரு, அதாவது இந்த ஹியூஜ் கேப் இருக்குல்ல, சோல் மாஸ்டர்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா வெப்பன்ஸால் தான் முடியும். ஆனால் நீ அவ்வளோ வெப்பன்ஸை செஞ்சு என்ன பண்ண போகிற, அந்த வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான டீமையும் சேர்த்து ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதாவது அவர் சொல்கிறாரு, மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணிடாதங்கிறான் மனுஷன். அது மட்டும் இல்லாமல் தங்சானும் மற்றவங்களும் திரும்ப வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட தேவையான பவர் இருக்கும், நம்மளால் ஈஸியாகவே எது தடிக்க முடியும் அப்படிங்கிறார் ராஜா. இப்போ இவன் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி தாங்மன் கிளானுக்கு போகிறான்ப்பா. அங்கே எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே இவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஷுவேபேங் என்ன சொல்கிறான்னா,
மாஸ்டர் இருக்கார்ல, அவருக்கு கீழே எம்பையரோட சோல் மாஸ்டர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கிட்டத்தட்ட 50% மேலே சோல் மாஸ்டர்ஸை யாரா கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்ஷல் சோலால் தான். ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ட்ரம் கார்டு என்ன அப்படின்னா இந்த ஹிடன் வெப்பன்ஸ். நம்ம ஏன் இந்த ஹிடன் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, ஆமாப்பா இதையே நம்ம யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறானுங்க. ரோரோங்களுடைய அப்பாவுமே என்ன சொல்கிறாரு, ஹிடன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் நாங்கள் வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம், இது கண்டிப்பாக நல்ல ஐடியா தான் அப்படிங்கிறாரு. நம்ம பாய்சன் மாஸ்டர் அவர் என்ன சொல்கிறாரு, ஹிடன் வெப்பன்ஸ் மேலே பாய்சன் போட்டால் அது இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகும், பாய்சன் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மனுஷன். இவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, எது நீங்கள் உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, தங்சான் கூட ஊரில் இல்லை, ஒரு எல்டராக நான் தானே உதவி செய்யணும் அப்படிங்கிறாரு. ரைட்டியா பண்ணு. இப்போ மறுபடியும் ஹைஷன் ஐலண்டை காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஆட்களுக்கு டெஸ்ட் கொடுக்கப்பட்டதில்ல, அதுக்கப்புறமா வந்த பேட்ச் யாருக்குமே பிளாக் கலர் டெஸ்ட்டே வரல, அதிகபட்சமாக பர்பிள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனுஷன் பார்க்குறாரு, அந்த குரூப் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியலையே, டெஸ்ட் எடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் மனுஷன். இன்னொரு பக்கம் இவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 நாள் இருக்குங்க அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஆனாலுமே கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மூபாய் இருக்கான்ல, அவனுமே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் போல. அவனுக்குமே ஒரு காட் கிவன் சோல்ரிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுதுங்க. அவனுக்கு வந்து பிளாக் கலர் சோல்ரிங் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா 2 நாள் தான் இருக்குது. ஆனால் அந்த 2 நாளில் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஏங்க கடைசி 1 நாள் தாங்க இருக்குது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா படிக்கட்டை ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட சோல் பவர் எல்லாமே காட்டுறாங்க. இதில் நம்ம மூபாய் வந்து லெவல் 71 இருக்கான். மற்றவங்களாம் வந்து 68 அந்த மாதிரி இருக்காங்க. ரோரான் கூட 69 இருக்கா. ஆக்சுவலாக தங்சான் வந்து 76 இருக்கான். ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் 70 ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இவங்க டெஸ்ட் எடுக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ, போஸ் ஆயிஷி பயங்கர ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு டெஸ்ட்டை இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் 1 வருஷம் அப்படிங்கிறது ஓடி போச்சுங்க. இவங்க இந்த ஐலாண்டுக்கு வந்து எடுக்க வேண்டிய ட்ரைனிங் எல்லாமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே சூரிய உதயம் அப்படிங்கிறது ஆகுது. இவங்க வந்து டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ டெஸ்ட் எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.